பொறியாளர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு ஆகியவற்றில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் யுவராஜுக்கு ஈமு கோழி மோசடி வழக்கிலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் யுவராஜ் வரும் 24ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஈமு கோழி பாம்ஸ் என்ற வகையில் கோழி நிறுவனம் கடந்த 2012ஆம் ஆண்டு செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனம் 121 முதலீட்டாளர்களிடம் 2,47,00,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு கோவை மாவட்ட தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள யுவராஜுக்கு கடந்த ஜூலை மாதம் பிடிவாரண்ட் பிறப்பித்து கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பொறியாளர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு ஆகியவற்றில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் உள்ள யுவராஜை நேற்று கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் மழையின் காரணமாக யுவராஜ் ஆஜர்படுத்தப்படவில்லை. இதையடுத்து வரும் 24ஆம் தேதி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நீதிமன்றத்தில் யுவராஜ் ஆஜராக நீதிபதி திரு கிறிஸ்டோபர் உத்தரவிட்டார். வாய்தா 24/11 போட்டிருக்கு. இந்த வழக்கில் 114 டெபாசிட்டர் கிட்டத்தட்ட 2,47,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வழக்கு துரிதமாக நடத்துறதுக்கு நீதிமன்றம் அனைத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க.